ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 10ஆம் வகுப்பு பயிற்சி 1.4ல் 4வது கணக்கு பார்க்கலாம். f from n to n என்ற சார்பு f of x equal to 2x minus 1 என வரையறுக்கப்பட்டால் அது ஒன்றுக்கு ஒன்றான ஆனால் மேல் சார்பு இல்லை என காட்டுக. அதாவது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு ஆனால் மேல் சார்பு இல்லைன்னு காட்டணும். சரிங்களா? அதுக்கு நம்ம அம்புக்குறி படம் வரையணும். அம்புக்குறி படம் வரையணும்னா எதுக்க கூட எதை தொடர்பு படுத்தணும்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் f of x அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். f of x is equal to 2x minus 1. இப்போ இங்க ஃபர்ஸ்ட் n இருக்குல்ல, என்னன்னா என்னன்னா இயல் எண்கள், அதாவது x உடைய பிளேஸ்ல n இயல் எண்களை ஒவ்வொன்றா பிரதியிடணும். சரிங்களா? அதுதான் என்னன்னா x. ஓகே, இயல் எண்கள் 1ல இருந்தே தொடங்கும். 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா இப்படி போயிட்டே இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 4 நம்பர் மட்டும் எழுதினாலே போதும். ஓகே, இப்போ x பதில் 1 அப்படின்னு பிரதியிடலாம். x equal to 1. அப்போ f of 1 is equal to 2 into x பதில் 1 minus 1. ஓ 2 2 மைனஸ் 1 கழிச்சா 1ன்னு கிடைக்கும். ஓகே, இனிமே x பதில் 2 அப்படின்னு பிரதியிடலாம். அடுத்த f of 2 is equal to 2 into x பதில் 2 மைனஸ் 1. e 2 4 மைனஸ் 1 கழிச்சா 3ன்னு கிடைக்கும். ஓகே, இனிமே x பதில் 3 அப்படின்னு பிரதியிடலாம். அப்போ f of 3 is equal to 2 into x பதில் 3 மைனஸ் 1. ஈர் 3 6 மைனஸ் 1 கழிச்சா 5ன்னு கிடைக்கும். இனி x பதில் 4 அப்படின்னு பிரதியிடலாம். அப்ப x equal to 4. f of 4 is equal to 2 into x பதில் 4 மைனஸ் 1. 4 2 8 மைனஸ் 1 கழிச்சா 7ன்னு கிடைக்கும். ஓகே, இதுக்கப்புறம் 5 6 இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். நம்ம ஒரு 4 நம்பருக்கு மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும். அப்போ எக்ஸெட்ரா அப்படின்னு போட்டுடலாம். ஓகே, இப்போ அம்புக்குறி படம் வரையலாம். இங்கே நம்மளுக்கு கொஸ்டின்ல f from n to n ஃபர்ஸ்ட் என்னது இருக்கு n. அப்போ என்னன்னு எழுதிருங்க. என்னன்னா இயல் எண்கள் 1ல இருந்தே தொடங்கும். 1 2 3 4 இங்கே 4 வரதானே எழுதியிருக்கோம். அப்போ 4ஓட ஸ்டாப் பண்ணிட்டு எக்ஸெட்ரா போட்டுருங்க. ஓகேங்களா? அடுத்த பாருங்க, ரெண்டாவதும் n தான். அப்போ என்னன்னு எழுதிக்கிட்டு இங்கே இயல் எண்கள் 1 2 3 4 5 6 7 நம்ம இங்கே 7 வரை தான் எழுதியிருக்கோம். அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிட்டு எக்ஸெட்ரா போட்டுருங்க. சரிங்களா? ஓகே, இனிமே சென்டர்ல f அப்படின்னு எழுதிக்கலாம். எக்ஸோட மதிப்பு 1னா f of xோட மதிப்பு 1. அப்போ இங்கே 1 அங்கே என்னது 1. இந்த மாதிரி கோடு வரைஞ்சிக்கிட்டு நடுவில் ஒரு அம்புக்குறி. ஓகே, அடுத்த 2க்கு 3. அப்போ 2க்கு 3. அடுத்த 3க்கு 5 3க்கு 5. அடுத்த 4க்கு 7. சரிங்களா? 4க்கு 7. இனிமே இங்கே x பதில் 5ன்னு பிரதியிட்டீங்கன்னா அங்கே 9ன்னு கிடைக்கும். அதாவது ஒரு நம்பருக்கு அடுத்த நம்பர் 7க்கு அடுத்த 8. அப்போ 8க்கு அடுத்த நம்பர் 9. இனிமே நீங்கள் 6ன்னு பிரதியிட்டீங்கன்னா 11 கிடைக்கும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லா உறுப்புக்குமே அங்கே ஒரு நிழல் உரு இருக்கு. இப்படி இருந்துன்னா அது என்னது? ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. அதை தான் எடுத்து எழுதியிருக்கேன். அம்புக்குறி படத்தில் இருந்து மதிப்பகத்தில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும், இந்த பக்கம் மதிப்பகம்னு சொல்லுவோம், இந்த பக்கத்தில் இருக்கக்கூடியதா துணை மதிப்பகம் அப்படின்னு சொல்லுவோம். அதான் மதிப்பகத்தில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் துணை மதிப்பகத்தில் ஒரே ஒரு நிழலுரு உள்ளது. எனவே f ஆனது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு ஆகும். சரிங்களா? அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? மேல் சார்பு இல்லைன்னு காட்டணும். அதாவது இந்த சைடு. சரிங்களா? துணை மதிப்பகத்துல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புக்குமே அங்க ஒரு முன்னுரு இருக்கணும். சரிங்களா? இங்க இருந்து இங்கேனா நிழலுரு, அதே இது இங்க இருந்து அங்கேனா முன் உரு. ஓகேங்களா? இப்ப பாருங்க, இங்க 1க்கு அங்க முன்னுரு இருக்கு, 3க்கு இருக்கு, 5க்கு இருக்கு, 7க்கு இருக்கு. ஆனா இடையில இருக்கக்கூடிய 2 4 6 இதுக்கெல்லாம் இல்ல. பாத்தீங்களா? அப்ப இது என்னது? மேல் சார்பு இல்லை அப்படின்னு எழுதிக்கலாம். அதான் எழுதியிருக்கேன். துணை மதிப்பகத்தில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் மதிப்பகத்தில் முன் உரு இல்லை. எனவே f ஆனது மேல் சார்பு இல்லை அப்படின்னு எழுதிக்கணும். சரிங்களா? இங்க f from அப்படின்னு கொடுத்தனாலதான் நீங்க f அப்படின்னு எழுதிக்கணும். ஓகே, ஃபைனலாக கொஸ்டின்ல இருந்து ஆன்சர் எடுத்து எழுதுங்க. அதாவது ஒன்றுக்கு ஒன்றான ஆனால் மேல் சார்பு இல்லை என காட்டுக அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்போ எப்படி எழுதிக்கணும்? தேர்ஃபோர் f ஆனது ஒன்றுக்கு ஒன்றான ஆனால் மேல் சார்பு இல்லை என காட்டப்பட்டது இப்படின்னு எழுதிக்கணும். 5வது கணக்கு பார்க்கலாம். f from n to n என்ற சார்பு f of m is equal to m² கூட்டல் m கூட்டல் 3 என வரையறுக்கப்பட்டால் அது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு என காட்டுக. நம்ம இப்போ ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அப்படின்னு காட்டணுமாய். சரிங்களா? அதுக்கு நம்ம அம்புக்குறி படம் வரையணும். அதுக்கு முன்னாடி எதுக்க கூட எதை தொடர்பு படுத்தணும்னு கண்டுபிடிக்கணும். அதுக்காக இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். f of m is equal to m² கூட்டல் m கூட்டல் 3. இனி பாருங்க n to n, அதாவது
நமக்கு இதுக்கு முன்னாடி உள்ள சம்மில் எல்லாமே இங்கே எம் இருக்கக்கூடிய பிளேஸில் எக்ஸ்ன்னு இருந்து அப்போ என்ன பண்ணுவோம், இங்கே ஃபஸ்ட்டு எண் இருக்குது, அதாவது எண்ணோட ஒவ்வொரு மதிப்பையும் இங்கே பிரதியிடுவோம். சரிங்களா? ஓகே, என்னன்னா என்னன்னா இயலெண்கள் 1ல இருந்தே தொடங்கும். 1, 2, 3, 4 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நான் எம்முக்கு பதில் 1 அப்படின்னு பிரதியிட போகிறேன். அப்போ எஃப் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு எம்முக்கு பதில் 1 அடுக்கில் 2 கூட்டல் எம்முக்கு பதில் 1 கூட்டல் 3. 1 ஸ்கொயரோட மதிப்பு 1 தான், கூட்டல் 1 கூட்டல் 3 கூட்டுனா நம்மளுக்கு 5ன்னு கிடைக்கும். ஓகே, இனிமேல் எம்முக்கு பதில் நான் 2 அப்படின்னு பிரதியிட போகிறேன். அப்போ எஃப் ஆஃப் 2 எம்முக்கு பதில் 2 அடுக்கில் 2 கூட்டல் எம்முக்கு பதில் 2 கூட்டல் அந்த 3. 2 ஸ்கொயரோட மதிப்பு 4 கூட்டல் 2 கூட்டல் 3. இதை கூட்டுனா 9ன்னு கிடைக்கும். இனிமே எம்முக்கு பதில் நான் 3 அப்படின்னு பிரதியிட போகிறேன். அப்போ எஃப் ஆஃப் 3 எம்முக்கு பதில் 3 அடுக்கில் 2 கூட்டல் எம்முக்கு பதில் 3 கூட்டல் அந்த 3. ஓகே, 3 ஸ்கொயரோட மதிப்பு 9 கூட்டல் 3 கூட்டல் 3 கூட்டுனா 15ன்னு கிடைக்கும். இனி எம்முக்கு பதில் 4 அப்படின்னு பிரதியிடலாம். அப்போ எம் இஸ் ஈக்குவல் டு 4. எஃப் ஆஃப் 4 எம்முக்கு பதில் 4 அடுக்கில் 2 கூட்டல் எம்முக்கு பதில் 4 கூட்டல் அந்த 3. 4 ஸ்கொயரோட மதிப்பு 16 கூட்டல் 4 கூட்டல் 3. இது 3ஐயும் கூட்டுனா 23ன்னு கிடைக்கும். சரிங்களா? இதுக்கு அடுத்த 5, 6 இதே மாதிரி நம்ம கண்டுபிடிக்கலாம். நம்மளுக்கு இங்கே ஒரு 4 நம்பர் மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும். அடுத்து எக்ஸட்ரா போட்டுருங்க. சரிங்களா? இனிமேல் அம்புகுறி படம் வரையலாம். நம்மளுக்கு கொஸ்டின்ல எஃப் ஃப்ரம் என் டு என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது இருக்கு, எண்ணு. அப்போ என்னன்னு எழுதிக்கலாம். எழுதிக்கிட்டு இயலெண்கள்னா 1ல இருந்தே தொடங்கும். 1, 2, 3, 4. நம்ம இங்கே 4 வரை தானே எழுதியிருக்கோம். அப்போ 4ஓட ஸ்டாப் பண்ணிக்கிட்டு எக்ஸட்ரா போட்டுருங்க. சரிங்களா? அடுத்த பாருங்க, திரும்பவும் என்னது, ரெண்டாவது இருக்கக்கூடியதும் எண்ணு தான். அப்போ என்னன்னு எழுதிக்கலாம். இங்கே அதே மாதிரி தான் 1, 2 நம்மளுக்கு அடுத்த 5 இருக்கு. ஏன்னா 23 வரைக்கும் ஒரே பேஜில் எழுத முடியாது. அதனால எக்ஸட்ரா போட்டு 5ன்னு எழுதிருங்க. சரிங்களா? அடுத்த 9. அப்போ எக்ஸட்ரா போட்டு 9ன்னு எழுதிருங்க. அப்புறவு 15 எக்ஸட்ரா போட்டு 15ன்னு எழுதிக்கலாம். அப்புறவு 23 எக்ஸட்ரா போட்டு 23 எழுதிருங்க. சரிங்களா? அடுத்த எக்ஸட்ரா போட்டுருங்க. ஓகே, இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? நடுவில் எஃப் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ பாருங்க, எம்மோட மதிப்பு 1 அப்படின்னு பிரதியிடும் போது எஃப் ஆஃப் எம்மோட மதிப்பு 5ன்னு கிடைக்குது. அப்போ இங்கே 1 அங்கே 5 இந்த மாதிரி கோடு வரைஞ்சிக்கிட்டு நடுவில் ஒரு அம்புகுறி. அடுத்த 2க்கு 9ன்னு கிடச்சிருக்கு. அப்போ 2 9. அடுத்த பாருங்க, 3க்கு 15ன்னு கிடச்சிருக்கு. அப்போ இங்கே 3 அங்கே 15. ஓகேங்களா? அடுத்த 4க்கு 23ன்னு கிடைக்குது. இங்கே 4 இங்கே 23 இந்த மாதிரி கோடு வரைஞ்சிக்கிட்டு நடுவில் ஒரு அம்புகுறி வரைஞ்சிருங்க. இனி அப்புறவு 4க்கு அடுத்த நம்பர் 5. நீங்கள் எம்முக்கு பதில் 5ன்னு பிரதியிட்டீங்கன்னா கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய மதிப்பு தான் கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா இயலெண்கள்னா எல்லா ப்ளஸ் வேல்யூமே வரும். அடுத்த 6ன்னு பிரதியிட்டீங்கன்னா கண்டிப்பாக இங்கே உள்ள மதிப்பு தான் கிடைக்கும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லா உறுப்புக்குமே அங்கே ஒரு நிழல் உரு இருக்கு. பார்த்தீங்களா? அப்போ இது என்னது, ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. அப்போ ஃபைனலாக எப்படி எழுதிக்கணும்னா இந்த மாதிரி எழுதிக்கணும். தேர்ஃபோர் அம்புகுறி படத்தில் இருந்து மதிப்பகத்தில், அதாவது இந்த சைடில் இருக்கக்கூடியதா மதிப்பகம் அப்படின்னு சொல்லுவோம், இங்கே இருக்கக்கூடியதா துணை மதிப்பகம்னு சொல்லுவோம். சரிங்களா? மதிப்பகத்தில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் துணை மதிப்பகத்தில் ஒரே ஒரு நிழல் உரு உள்ளது. எனவே எஃப் ஆனது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு என காட்டப்பட்டது. நம்மளுக்கு கொஸ்டின்ல ஒன்றுக்கு ஒன்றான சார்பு என காட்டுகன்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ இந்த மாதிரி ஃபைனலாக எழுதிக்கணும். ஓகே, இவ்வளோ தான் அந்த சம். 6வது கணக்கு பார்க்கலாம். இங்கே ஏ தந்திருக்காங்க மற்றும் பி இஸ் ஈக்குவல் டு என். என்னன்னா இயலெண்கள். சரிங்களா? இயலெண்கள் 1ல இருந்தே தொடங்கும். மேலும் எஃப் ஃப்ரம் ஏ டு பி ஆனது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் என வரையறுக்கப்படுகிறது எனில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எஃப் இன் வீச்சகத்தை காண்க. அதாவது வீச்சகம் கண்டுபிடிக்கணும். செகண்ட் சப்டிவிஷன் எஃப் எவ்வகை சார்பு என காண்க. அதாவது எஃப் எந்த வகை சார்புன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம அம்புகுறி படம் வரையணும். அது வரையணும்னா எதோட எது தொடர்பு படுத்தணும் அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். சரிங்களா? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப். இப்போ ஏயோட மதிப்பா ஒவ்வொன்றா எக்ஸில் பிரதியிட போகிறோம். ஃபர்ஸ்ட் 1 இருக்கு. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 பிரதியிடலாமா? எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் 1 எக்ஸுக்கு பதில் 1 அடுக்கில் 3. அடுக்கில் 3னா 1 3 வாட்டி எழுதி பெருக்கணும். சரிங்களா? ஓர் 1 1 ஓர் 1 1. அப்போ மதிப்பு என்ன கிடைக்குது? 1ன்னு கிடைக்குது. ஓகே, இனிமே எக்ஸுக்கு பதில் 2 அப்படின்னு பிரதியிடலாம். அப்போ எஃப் ஆஃப் 2 எக்ஸுக்கு பதில் 2 அடுக்கில் 3. 2 கியூபோட மதிப்பு 8. ஓகே, இனிமேல் எக்ஸுக்கு பதில் 3 அப்படின்னு பிரதியிடலாம். அப்போ எஃப் ஆஃப் 3 எக்ஸுக்கு பதில் 3 அடுக்கில் 3. 3 கியூபோட மதிப்பு 27. ஓகே, இனிமேல் எக்ஸுக்கு பதில்
4 அப்படின்னு பிரதியிடலாம். அப்போ எஃப் ஆஃப் 4 எக்ஸுக்கு பதில் 4 அடுக்கில் 3 4 கியூபோட மதிப்பு 64. இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். ஏல இவ்வளோ நம்பர் தான் இருக்கு, அதனால இதோட ஸ்டாப் பண்ணிருங்க. ஓகே, இப்போ அம்புக்குறி படம் வரையலாம். நம்மளுக்கு கொஸ்டின்ல எஃப் ஃப்ரம் ஏ டு பின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏ தானே இருக்கு, ஏயோட மதிப்பு என்னதோ அதை அப்படியே வரிசை எடுத்து எழுதிருங்க. ஏ என்ன கொடுத்துருந்தாங்க, 1 2 3 4 இந்த மாதிரி எழுதிருங்க. ஓகே, அடுத்த ரெண்டாவது என்னது இருக்கு, பி. பின்னா இயலெண்கள். சரிங்களா, பி. அப்போ இயலெண்கள் 1ல இருந்தே தொடங்கும். 1 2 அப்புறம் பாருங்க 1க்கு அடுத்து 8 இருக்கு, அதனால எக்ஸட்ரா போட்டு 8ன்னு எழுதிடலாம். அதுக்கப்புறம் 27 இருக்கு, அப்போ எக்ஸட்ரா போட்டு 27 எழுதிடலாம். அடுத்து 64 இருக்கு, எக்ஸட்ரா போட்டு 64ன்னு எழுதிடலாம். இந்த மாதிரி எழுதுனா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து எக்ஸட்ரா போட்டுருங்க. சரிங்களா, ஓகே. இனிமே சென்டரில் எஃப் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ எக்ஸோட மதிப்பு 1ன்னு பிரதியிடும் போது எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு 1ன்னு கிடைக்குது. அப்போ இங்கே 1, அங்கே என்னது 1 தான், நடுவில் அம்புக்குறி. அடுத்த 2 8, இங்கே 2 அங்கே 8. ஓகே, அது பிறகு 3 27, 3க்கு 27. சரிங்களா, அடுத்த 4க்கு 64, 4க்கு 64 இந்த மாதிரி எழுதிருங்க. அம்புக்குறி படம் வரைஞ்சாச்சு. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வீச்சகம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வீச்சகம் இஸ் ஈக்குவல் டு, வீச்சகம்னா ரெண்டாவது கணத்தில் இருக்கக்கூடியது. சரிங்களா, ஆனால் அது முதல் கணத்துடன் தொடர்புடன் இருக்கணும். பாருங்க 1 அங்கே இருக்கக்கூடிய 1ஓடு தொடர்பு கொண்டிருக்கு. 8க்கு இங்கே 2, அப்புறம் 27க்கு 3, 64க்கு 4. சரிங்களா, அப்போ எது தொடர்பு கொண்டிருக்கோ அதை மட்டும் தான் எழுதணும். இப்போ இதுக்கு இடையில 3 4 எல்லாம் உண்டு, அதெல்லாம் எழுதக்கூடாது. அப்போ என்னெல்லாம் வரும், 1 8 27 64. இதுதான் வீச்சகம். எழுதிடலாம். 1 8 27 64. ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் எஃப் எவ்வகை சார்பு என காண்க. இது எந்த வகை சார்புன்னு கண்டுபிடிக்கணும். பாருங்க, இங்க ஃபர்ஸ்ட் கணத்துல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புக்குமே அங்க நிழல் உரு இருக்கு. அப்ப இது என்னன்னா 1க்கு 1ஆன சார்பு. சரிங்களா, இங்க மொத்தமா 4 உறுப்பு இருக்கு. இந்த 4 உறுப்புக்குமே அங்க நிழல் உரு இருக்கு. அப்போ இது 1க்கு 1ஆன சார்புன்னு எழுதிடலாம். அதை தான் எழுதியிருக்கேன். அம்புக்குறி படத்திலிருந்து மதிப்பகத்தில் உள்ள, அதாவது இந்த சைடில் இருக்கக்கூடியதை மதிப்பகம்னு சொல்லுவோம், இந்த சைடில் இருக்கக்கூடியதை துணை மதிப்பகம்னு சொல்லுவோம். சரிங்களா, மதிப்பகத்தில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் துணை மதிப்பகத்தில் ஒரே ஒரு நிழலுரு உள்ளது. எனவே எஃப் ஆனது 1க்கு 1ஆன சார்பு ஆகும். இந்த மாதிரி எழுதிக்கணும். ஓகே, இவ்வளோ தான் இந்த சம். 7வது கணக்கு பார்க்கலாம். கீழே கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு சார்பும் இருபுற சார்பா இல்லையா, உன் விடைக்கான காரணத்தை கூறுக. ஃபர்ஸ்ட் இருபுற சார்பு அப்படின்னா என்னன்னா 1க்கு 1ஆன சார்பும் மேல் சார்பு, இந்த 2 சார்புமே இருந்துன்னா அது இருபுற சார்பு. சரிங்களா, அதை தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணிடலாம். எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர். இங்க ஆர்னா ரியல் நம்பர்ஸ், அதாவது மெய் எண்கள். இது மைனஸ் வேல்யூ பிளஸ் வேல்யூ இதெல்லாம் வாரது தான் என்னது மெய் எண்கள். சரிங்களா, ஆனது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x கூட்டல் 1. இப்போ எந்த சார்புன்னு கண்டுபிடிக்கணும்னா அம்புக்குறி படம் வரையணும். அம்புக்குறி படம் வரையணும்னா எதுக்க கூட எதை தொடர்பு படுத்தணும்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிக்கலாம். அதுக்கு இதை முதல்ல அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x கூட்டல் 1. இப்போ எக்ஸுக்கு பதில் நம்ம என்ன பிரதியிட போறோம்னா இங்க ஃபர்ஸ்ட் என்னது இருக்கு, ஆர்னு இருக்கு, அதாவது மைனஸ் வேல்யூ பிளஸ் வேல்யூ இதெல்லாமே வரும். சரிங்களா, அப்ப நான் ஃபர்ஸ்ட் -2ன்னு எழுதிக்கிறேன். அடுத்த -1, இதுக்கு அடுத்த 0, அப்புறம் 1 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அதனால எக்ஸட்ரான்னு போட்டுக்கலாம். இனி -2க்கு முன்னாடியும் நிறைய நம்பர்ஸ் வரும், அதனால எக்ஸட்ரான்னு போட்டுடலாம். சரிங்களா, நான் இங்க ஒரு 4 நம்பருக்கு மட்டும் கண்டுபிடிக்க போறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு பதில் நான் -2 அப்படின்னு பிரதியிட போறேன். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு -2. எஃப் ஆஃப் -2 இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ எக்ஸுக்கு பதில் -2 கூட்டல் 1. பெருக்கும் போது ஒரு மைனஸ்னா அப்படியே எழுதிருங்க. 2 4 கூட்டல் 1. ஒரு மைனஸ்னா கழிக்கணும். 4ல இருந்து 1 கழிச்சா 3. பெரிய நம்பரோட குறியீடு மைனஸ், பெரிய நம்பர் 4 அதோட குறியீடு மைனஸ். சரிங்களா, இனி எக்ஸுக்கு பதில் -1 அப்படின்னு பிரதியிடலாம். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு -1. எஃப் ஆஃப் -1 இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ எக்ஸுக்கு பதில் -1 கூட்டல் 1. ஒரு மைனஸ் எழுதிருங்க. இனி ஓ 2 2 கூட்டல் 1. ஓகே, கழிக்கலாம். 2ல இருந்து 1 கழிச்சா 1. பெரிய நம்பரோட குறியீடு மைனஸ். இனி எக்ஸுக்கு பதில் 0 அப்படின்னு பிரதியிடலாம். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 0. எஃப் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ எக்ஸுக்கு பதில் 0 கூட்டல் அந்த 1. 2 0 பெருக்குனா 0 கூட்டல் 1. 0க்கு கூட 1 கூட்டினா 1 தான் கிடைக்கும். சரிங்களா, இனி எக்ஸுக்கு பதில் 1 அப்படின்னு பிரதியிடலாம். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 1. எஃப் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ எக்ஸுக்கு பதில் 1 கூட்டல் அந்த 1.
இனிமே ஓ 2 2 கூட்டல் 1 கூட்டுனா 3ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இனி அம்புக்குறி படம் வரைஞ்சிடலாம். பாருங்க, நம்மளுக்கு கொஸ்டின்ல எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர் ஃபர்ஸ்ட் என்னது இருக்கு ஆர். அப்ப ஆர்னு எழுதிக்கிட்டு மைனஸ் வேல்யூ பிளஸ் வேல்யூ எல்லாம் எழுதிக்கலாம். ஓகே, முதல்ல எக்ஸட்ரான்னு போட்டுக்கலாம். இங்க பாருங்க, நம்ம -2ன்னு எழுதியிருக்கோம். அதாவது -2க்கு முன்னாடி நம்பர்ஸ் உண்டு, அதனாலதான் எக்ஸட்ரான்னு போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு -1ன்னு எழுதியிருக்கோம். அப்புறம் 0, இதுக்கு அடுத்த நம்பர் 1, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அதனால எக்ஸட்ரான்னு போட்டுடலாம். ஓகே, இதுக்கு பிறகு பாருங்க, ரெண்டாவது என்னது இருக்கு ஆர் தான் இருக்கு. அப்ப ஆர்னு போட்டு எழுதிடலாம். எக்ஸட்ரான்னு போட்டுருங்க. பாருங்க, -3 இருக்கு. அப்போ -3, இதுக்கு அடுத்த நம்பர் -1. அப்போ -3க்கும் -1க்கும் இடையில -2, அதை எழுதிடலாம். அதுக்கப்புறம் -1, அடுத்த 1 இருக்கு. -1க்கு அடுத்த நம்பர் 0, அதுக்கு அடுத்த 1. சரிங்களா? இனி 3 இருக்கு. அப்போ 1க்கு அடுத்த நம்பர் 2, அடுத்த 3. இனி எக்ஸட்ரான்னு போட்டுடலாம். சரிங்களா? இந்த மாதிரி எழுதுங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்த நடுவுல எஃப் அப்படின்னு எழுதிடலாம். இப்போ எக்ஸோட மதிப்பு -2ன்னு பிரதியிட்டா எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு -3ன்னு கிடைக்குது. இங்க -2, அங்க -3. கோடு வரைஞ்சிக்கிட்டு நடுவுல ஒரு அம்புகுறி. அடுத்த இங்க -1, அங்க என்னது -1, இங்க -1, அங்க -1. அடுத்த 0, அங்க 1, 0 1. அடுத்த பாருங்க, 1க்கு 3ன்னு கிடைக்குது. 1க்கு 3. இந்த மாதிரி குறிச்சிடுங்க. ஓகே, இப்போ மேல் சார்புனா என்னன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லா உறுப்புக்குமே அங்க ஒரு நிழலுரு இருக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்க, நம்ம 4 நம்பருக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த 4 நம்பருக்குமே அங்க ஒரு தனித்தனியான நிழலுரு இருக்கு. சரிங்களா? அதாவது -2க்கு -3 மட்டும்தான் நிழலுரு, -1க்கு -1 மட்டும்தான் நிழலுரு. இந்த மாதிரி இருந்துன்னா அது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. சரிங்களா? இனிமே 1க்கு அடுத்த 2 வரும். அப்போ 2க்கும் அங்க கண்டிப்பா நிழலுரு இருக்கும். ஏன்னா ஆர்னா மைனஸ் வேல்யூ பிளஸ் வேல்யூ எல்லாமே வாருது. ஓகேங்களா? அப்ப இது வந்து ஒன்றுக்கு ஒன்றான சார்பு எழுதிடலாம். அதை தான் எழுதியிருக்கேன். அம்புகுறி படத்தில் இருந்து மதிப்பகத்தில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் துணை மதிப்பகத்தில் ஒரே ஒரு நிழலுரு உள்ளது. மதிப்பகம்னா இந்த சைட்ல இருக்கக்கூடியது, துணை மதிப்பகம்னா இந்த சைட்ல இருக்கக்கூடியது. சரிங்களா? இதுல ஒரே ஒரு நிழலுரு அப்படின்னா என்னன்னா, இங்க -2க்கு -3 மட்டும்தான் நிழலுரு, -1க்கு -1 மட்டும்தான் நிழலுரு. இந்த மாதிரி இருக்கக்கூடியதுதான் ஒரே ஒரு நிழலுரு. சரிங்களா? எனவே இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அப்படின்னு எழுதிக்கணும். இனிமே மேல் சார்புனா இந்த சைடு பார்க்கணும். இப்ப பாருங்க, இந்த சைடுல இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே அங்க ஒரே ஒரு 300 மட்டும்தான் இருக்கு. இங்க இருந்து இங்கன்னா நிழலுரு, அதே இது இங்க இருந்து இங்கன்னா 300. சரிங்களா? இப்ப பாருங்க, -2க்கும் கண்டிப்பா அங்க ஒரு 300 இருக்கும். ஏன்னா ஆர், அதாவது மெய்யெண்கள் மைனஸ் வேல்யூ பிளஸ் வேல்யூ எல்லாமே வாருது. சரிங்களா? அப்ப ஃபைனலா எப்படி எழுதிக்கணும்னா, துணை மதிப்பகத்தில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் மதிப்பகத்தில் 300 உள்ளது. எனவே இது மேல் சார்பு ஆகும் அப்படின்னு எழுதிக்கணும். ஓகே, இந்த 2 சார்புமே இருந்துன்னா அது என்னது? இருபுற சார்பு. தேர்ஃபோர் எஃப் ஆனது இருபுற சார்பு ஆகும் இப்படின்னு எழுதி முடிச்சுக்கணும். சரிங்களா? செகண்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 - 4x². இப்போ இங்க எக்ஸுக்கு பதில் என்ன பிரதியிட போறோம்னா ஆர்னா மைனஸ் வேல்யூ பிளஸ் வேல்யூ இதெல்லாம் வாருது. அங்க என்ன எழுதணுமோ அதே எழுதிக்கலாம். -2, அப்புறம் -1, 0 1, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அடுத்து இங்கே தான் இதுக்கு முன்னாடி நிறைய நம்பர்ஸ் வரும், அதனால எக்ஸட்ரா போட்டுடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு பதில் -2ன்னு பிரதியிடலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -2. எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் -2 இஸ் ஈக்குவல் டு 3 - 4, எக்ஸுக்கு பதில் -2 ஸ்கொயர் இருக்கனால ஹோல் ஸ்கொயர். இனி 3 - 4 இன்டூ மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆயிரும். அதாவது அடுக்கில் 2னா மைனஸை 2 வாட்டி எழுதி பெருக்கணும். மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஆயிடும். அடுத்த 2 ஸ்கொயரோட மதிப்பு 4. இனிமே 3 - 4 16. ஒரு -4 கழிக்கலாம். 16ல இருந்து 3 கழிச்சா 13. பெரிய நம்பரோட குறியீடு மைனஸ், 16 பெரிய நம்பர், அதோட குறியீடு மைனஸ். சரிங்களா? இனிமே எக்ஸுக்கு பதில் -1 அப்படின்னு பிரதியிடலாம். அப்போ எஃப் ஆஃப் -1 3 - 4 இன்டூ எக்ஸுக்கு பதில் -1 ஸ்கொயர் இருக்கனால ஹோல் ஸ்கொயர். 3 - 4 இன்டூ மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். 1 ஸ்கொயரோட மதிப்பு 1 தான். இஸ் ஈக்குவல் டு 3 - 4 4 கழிக்கலாம். 4ல இருந்து 3 கழிச்சா 1, பெரிய நம்பரோட குறியீடு மைனஸ், அப்போ -1. இனிமே எக்ஸுக்கு பதில் 0 அப்படின்னு பிரதியிடலாம். அப்போ எஃப் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 3 - 4 இன்டூ எக்ஸுக்கு பதில் 0, அடுத்த ஹோல் ஸ்கொயர். 3 - 4 இன்டூ 0 ஸ்கொயர் பண்ணால் 0 தான் கிடைக்கும்.
இஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் 4 0 பெருக்குனா 0, 3லேருந்து 0 கழிச்சா 3. இனி எக்ஸுக்கு பதில் 1 அப்படின்னு பிரதியிடலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1, எஃப் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் 4 இன்டூ எக்ஸுக்கு பதில் 1 அடுத்த ஸ்கொயர் 3 மைனஸ் 4 இன்டூ 1 ஸ்கொயரோட மதிப்பு 1 தான். அடுத்த 3 மைனஸ் 4 4 கழிக்கலாம். 4லேருந்து 3 கழிச்சா 1, பெரிய நம்பரோட குறியீடு மைனஸ், அப்போ -1. இனி அம்புக்குறி படம் வரைஞ்சிடலாம். ஓகே, இப்போ பாருங்க எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர். ஃபர்ஸ்ட் என்னது இருக்கு? ஆர் இருக்கு. அப்போ ஆர்னு எழுதிடலாம். எழுதிக்கிட்டு எக்ஸட்ரா போட்டுருங்க. போட்டுக்கிட்டு -2 -2 -1 0 1 இவ்வளோ நம்பர் தான் எழுதியிருக்கோம். அடுத்து எக்ஸட்ரா போட்டுருங்க. சரிங்களா? இனிமே ரெண்டாவது என்னது? ஆர் தான். அப்போ ஆர்னு எழுதிக்கலாம். எக்ஸட்ரா போட்டுருங்க. இப்போ பாருங்க -13 இருக்கு. -13 அதுக்கு அடுத்து எக்ஸட்ரான்னு எழுதிருங்க. அடுத்த -1 இருக்கு. சரிங்களா? ஏன்னா -1க்கும் -13க்கும் இடையில நிறைய நம்பர் உண்டு, அதனால எக்ஸட்ரான்னு போட்டுருங்க. அதுக்கப்புறம் +3. ஓகே, எக்ஸட்ரான்னு போட்டுக்கிட்டு +3 எழுதிருங்க. அப்புறம் என்னதுக்கு? -1. ஆல்ரெடி -1 எழுதுனனால எழுதாண்டாம். இனி எக்ஸட்ரான்னு போட்டுருங்க. சரிங்களா? இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நடுவில் எஃப் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ எக்ஸோட மதிப்பு -2ன்னு பிரதியிட்டா எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு -13ன்னு கிடைக்குது. இங்கே -2, இங்கே -13. கோடு வரைஞ்சிக்கிட்டு நடுவில் ஒரு அம்புகுறி. அடுத்த -1க்கு -1 தான் கிடைக்குது. சரிங்களா? -1க்கு -1 தான். அப்புறம் 0க்கு 3ன்னு கிடைக்குது. 0க்கு 3. அடுத்த பாருங்க 1க்கு -1. சரிங்களா? 1க்கு -1 தான். ஓகே, இப்போ ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அப்படின்னா இந்த சைடில் பார்க்கணும். ஒன்றுக்கு ஒன்றான சார்புனா இங்கே இருக்கக்கூடிய எல்லா உறுப்புக்குமே அங்கே நிழலுரு இருக்கணும். ஆனால் இங்கே பாருங்க -2க்கு -13 தான் நிழலுரு, அது பிரச்சனை இல்லை. ஆனால் -1க்கும் 1க்கும் -1 தான் நிழலுரு. இந்த ரெண்டுக்குமே ஒரே மாதிரியான நிழலுரு. சரிங்களா? இந்த மாதிரி இருக்கவே கூடாது. இப்போ ஒரு நம்பர்னா அதுக்கு மட்டும் தனியாக நிழலுரு இருக்கணும். ஆனால் இங்கே -1க்கும் 1க்கும் ஒரே மாதிரியான நிழலுரு இருக்கு. அப்ப இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு இல்லை. அப்ப எப்படி எழுதிக்கணும்னா அதை தான் நானும் எழுதியிருக்கேன். அம்புகுறி படத்தில் இருந்து மதிப்பகத்தில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் வெவ்வேறு நிழலுரு இல்லை. அதாவது -2க்கு -13 தான் நிழலுரு, -1க்கும் 1க்கும் -1 தான் நிழலுரு. சரிங்களா? வெவ்வேறான நிழலுரு இல்லை. அப்போ எனவே இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு இல்லை இப்படின்னு எழுதிக்கணும். ஓகே, இனிமேல் டைரக்டாக எழுதிருங்க. எஃப் ஆனது இருபுற சார்பு இல்லை. அதாவது இருபுற சார்புனா ஒன்றுக்கு ஒன்றான சார்பும் அடுத்த மேல் சார்பு, இந்த ரெண்டு சார்பும் இருந்தாதான் இருபுற சார்பு. இதுல ஒன்று இல்லாட்டாலும் இருபுற சார்பு இல்லை அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இங்க ஒன்றுக்கு ஒன்றான சார்பு இல்லை, அப்போ இருபுற சார்பு இல்லை அப்படின்னு எழுதிருங்க. இதுக்கப்புறம் மேல் சார்பு கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, இவ்வளோ தான் அந்த சம். இது உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.